ஸ்டேட்டஸை எடுத்துட்டு அப்படின்னா ஸ்டேட்டஸை எடுத்தானா கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு சரியாயிட்டான். அல்லையா நல்லா யோசித்து பாருங்க. இன்னைக்கு வந்து மொபைல் வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். இப்போ எங்களுக்கு நாங்கள் எது வச்சுருக்கிறோம்னா இப்படி வைக்கிறனால தான் நீங்கள் போடுறீங்கல்ல, நாங்கள் பண்ணுறத வீடியோ எடுத்து போட வேண்டியிருக்கு. அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியுது, தூரத்தில் இருக்க பிள்ளைங்களுக்கு நம்ம யாரும் தெரியுது. கடந்த 2 வாரத்துக்கு முன்பதாக இல்லை 1 வாரத்துக்கு முன்பதாக மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பூனேக்கு விபிஎஸ் டைரக்டர் ஹிந்தி ஸ்லாம் பிள்ளைங்கள் 50 பிள்ளைங்கள், அவங்க ஏசப்பானா யாருன்னு தெரியாது. ஆனால் இந்த விபிஎஸ் ஆரம்பிச்சு 3ஆவது நாள் இந்த பிள்ளைங்கள்ட்ட கேட்குறேன், ஏசப்பா உங்கள்கிட்ட பேசுறீங்களா, ஏசப்பா சத்தத்தை கேட்டிருக்கீங்களா அப்படின்னு. ஒரு பையன் எழுந்திரிச்சு கேட்டேன் அப்படின்னா நான் உடனே அவனுக்கு கிண்டல் அடிக்கிறதுக்காக இங்கே முன்னாடி வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு எப்போ கேட்டேன் அப்படின்னு ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி சாயங்காலம் 7 மணிக்கு கேட்டேன் அப்படின்னா எனக்கு அதுக்கு பிறகு ஒன்றும் சொல்கிறதே இல்லை. நான் என்ன பண்ண தெரியுமா, எல்லாரும் கைத்தட்ட சொல்லி அவனை அனுப்பிவிட்டேன். புரியுதா? அவனை கூப்பிட்டது அதுக்கு இல்லை, அவனை கிண்டல் அடிக்கிற வச்சு ஏசப்பாவை யாராலையும் பார்க்க முடியாது கேட்க முடியாதுன்னா சொல்லி சத்தியத்தை சொல்லி நினச்சேன். அவன் எனக்கு என்ன பண்ணிட்டான், சத்தியத்தை கேட்டான். அவன் எங்கே உள்ள பையன், ஸ்லம்மில் உள்ள பையன், சேரியில் உள்ள பையன், பாம்பேயில். நல்லா யோசித்து பாருங்க. இந்த பிள்ளைங்க ஜெபிக்கும் பொழுது அவங்கள நம்மளாம் இன்னைக்கு ஆராதனை முக்கிய கையை தூக்குனாலே நமக்கு என்ன ஆகுது, காவல் போன் உடஞ்சிருக்கு. இல்லையா? எனக்கு ஆக்சிடென்ட் ஆகும்போது காவல் போன் உடஞ்சது. அப்போ தான் என்னால் கை தூக்க முடியல. இதுக்கு தூக்கிறதுக்கு 6 மாதம் ஆச்சு. இல்லையா? உங்களுக்கு அப்படி எதுவுமே இல்லைல்ல, நல்லா கலங்களை தூக்கி பண்ணலாம். பரம அழைப்பின் பந்தை பொருளுக்காய் லக்கை நோக்கி ஓடுறேன். இல்லையா? எத்தனை பேர் லக்கை நோக்கி ஓடுறோம் நீங்க இல்லையா சொல்லுங்க பாப்பா. வெரி குட். எல்லாருமே லக்கை நோக்கி தான் ஓடுறீங்க. சூப்பர். ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியம்னா லக்கை நோக்கி ஓடுறதுல வாலிபர்களுக்கு விருப்பமே இல்லை போல. அப்படிதானே? அவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னா நம்ம கடைசியில் ஓடிக்கலாம், இப்போதைக்கு நம்ம பாட்டியும் அம்மாவும் போட்டோம். இப்போ அண்ணனை பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நீங்கள் எவ்வளோ விவரமாக செயல்பட்டுருக்கீங்கன்னா ஆண்களுக்கு வெறும் 10 சேர் தான். இல்லையா? அதாவது இது ரொம்ப வித்தியாசமான சர்ச்சு. நிறைய சர்ச்சுக்கு போயிருக்கேன், இப்படி ஒரு சர்ச்சை பார்த்ததே இல்லை. அங்கே 50ன்னா இங்கே 50 இருக்கும், ஆனால் 10 தான் இருக்கும். ஆனால் நீங்கள் எவ்வளோ விவரமாக சோத்து ஆண்டுறே, எங்கள் சர்ச்சுக்கு 10 ஆண்கள் வருவாங்கன்னு சொல்லி வந்திருக்கிற எல்லாரும் உங்கள் வீட்டுக்காரரை கூட்டு போட்டு கூட்டி வீட்டுக்கு வச்சுட்டு நீங்கள் எப்படி தானே. இல்லையா? நீங்கள்லாம் சிரித்த உடனே அவங்கெல்லாம் எரிஞ்சமா சிரிக்காங்க. நல்ல வேலை நம்மளை சொல்லலை, அவர் அங்கே தான் சொல்லிட்டு இருக்கேன். இல்லையா? எல்லாரும் உங்கள் வீட்டில் இருக்காங்க. ஆன்மானெல்லாம் என்ன பண்ணிடணும், யுவதி எல்லாத்தையும் கூட்டிடணும். இல்லையா? அடுத்த தடவை வாய்ப்பு இருக்கும்போது இங்கே வந்தால் பின்னாடி வரை என்ன இருக்கணும், ஆண்கள் இருக்கணும். புருஷர்களாக இருந்தாலும் இருக்கு. புருஷர்கள் வீட்டில் இப்போ சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. படுத்துனாங்க என்னது போட்டுட்டீங்க. வெரி குட். இப்போ நீங்கள் ரசிக்கப்பட்டீங்க, அதே மாதிரி ரெஸ்ட் நடத்திட்டீங்க. அதான் அங்கிள் நீங்கள் பாட்டுத்தல் போயிட்டோன்னு உங்களை பார்த்து கோவப்பட்டாங்கல்ல, பார்த்தீங்களா? இப்படி கவனிச்சிருக்கேன் பார்த்தீங்களா? இல்லையா? பார்த்தீங்களா? அந்த அட்டோ போக அடிப்பேன். வெரி குட். நல்ல உற்சாகமான மக்களாக இருக்கீங்க நீங்கள். வெரி குட். உங்களோட பேசும்போது சீக்கிரமாகவே உங்களோட பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. வெரி குட். பரம அழைப்பின் லாபமான அனைத்தும் நஷ்டம் என்று நான் நினைக்கிறேன். இல்லையா? நான் ஒரு நாளும் ஊழியத்துக்குள்ள ஓட ஆரம்பிக்கும் போது எனக்கு நீங்கள் காண்டி தருவீங்களா, எனக்கு பெட்ரோலுக்கு இவ்வளோ தருவீங்களா, பஸ்ஸில் வந்தால் தருவீங்களா, காரில் வந்தால் தருவீங்களா, நான் ஒரு நாளும் கேட்டதில்லை. இல்லையா? கீபோர்டு ஸ்ட்ரிங் மட்டும் கேட்க மாட்டேன், கீபோர்டு பிடிக்க வரேன்னு சொல்லுவேன். இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம், கீபோர்டுக்காவது கொடுத்துருங்கன்னு அர்த்தம். இல்லையா? லாபமான எல்லாத்தையும் நம்ம என்னவா நினைக்கிறோம், நஷ்டம் நினைக்கிறோம். அப்போதான் நம்ம எதை அடைய முடியும், பரம அழைப்பு பந்தயத்தில் அடைய முடியும். சரியா? எல்லாரும் உற்சாகமா உங்க எல்லாரும் தெரிந்த பாருங்க. நீங்க நல்லா பாடுறீங்களா? முன்னாடி வரீங்களா? வெரி குட். நல்லா கணக்காக தட்டுங்க. நல்லா கணக்காக
அல்லேலூயா அல்லேலூயா. லாபமான அனைத்தையுமே நஷ்டமென்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நஷ்டமென்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நஷ்டமென்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நஷ்டமென்று கருதுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன். இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன். இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். பரமானத்தின் தந்தை பொருளுக்காய் இயேசுவை நோக்கி ஓடுகிறேன். பரமானத்தின் தந்தை பொருளுக்காய் இலக்கை நோக்கி ஓடுகிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. நான் செய்தியின் வேலையில் ஒரு சில காரியங்களை சொல்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு 2 நாளைக்கு முன்பதாக ஆண்டவர் எனக்கு கொடுத்த சில ஆத்மாக்களை பற்றி சொல்கிறேன். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நம்ம அப்படியே ஏன்னா நம்ம செய்தியின் வேலை வந்து ரொம்ப குறுகின வேலைங்கிறதுனால நம்ம அப்படி ஒரு சில நேரங்களில் நம்ம அப்படி எழுந்து நின்று இருக்கிற இடத்துல எழுந்து நின்று நம்ம ஆண்டவரை ஆராதிக்கப்படும். அல்லேலூயா. இது வந்து அநேகருக்கு கிடைக்காத ஒரு தருணம். சரியா? எப்படி ஆதாம் ஏவாள் வந்து ஏதேன் தோட்டத்தில் நடந்து போயிட்டு இருக்கும்போது உலாவிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் வந்து அனுதினமும் அவங்களோட என்ன பண்ணாரு? கொஞ்ச நேரம் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணாரு. அல்லேலூயா. அவருடைய முதலாவது அவர் சிருஷ்டித்த பிள்ளை மத்தியிலே சிறிது நேரம் தான் உலாவ முடிந்தது. அப்படிப்பட்டதான ஒரு தருணம் தான் இந்த ஆராதனை வேலை. ஒருவேளை நீங்களும் நானும் இந்த இடத்துல கூடி இருக்கிறோம்னா அது ஆண்டவருடைய சொத்து கிருபை. நம்ம இந்தியாவில் 1 மணி நேரத்துக்கு 17 பேர் விபத்தில் சிக்கிறாங்க, உயிரிழக்கிறாங்க. சிக்கிறவங்க நிறைய பேர், உயிரிழக்கிறவங்க 17 பேர் ஒவ்வொரு மணி நேரத்துக்கு. இந்தியா முழுசு நல்லா யோசித்து பாருங்க. எங்கள் அப்பாவுக்கு 2 வாரம்